18ஆம் பெருக்கு அன்று தொடங்கும் அனைத்தும் பெருகி வரும் என்பதை அறிவோம். அதுபோல் தை மாதம் அறுவடை செய்ய வேண்டும் என்றால் நாம் ஆடியில் விதை விதைக்க வேண்டும் என்பது ஒரு குறிக்கோள். முதலில் கோல வடிவத்தை முடிவு செய்து அதன் அடிப்படையில் மட்டுமே புள்ளி வைத்து கோலம் போட இயலும். இறுதியில் எந்த கோலம் வர வேண்டும் என்பதுதான் நமது குறிக்கோள். ஒவ்வொருவர் வாழ்விலும் குறிக்கோள் என்பது மிகவும் அவசியம். அதுதான் நம்ம வாழ்க்கையை வழிநடத்தும். ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் வெற்றி பெற தகுதி தேவை. அதில் முக்கியமானது குறிக்கோளாக உள்ளது. அந்த குறிக்கோள் ஒவ்வொருவருக்கும் வேறுபடும். சிலருக்கு வாழ்வில் பணம் சேர்ப்பதும், சிலருக்கு வாழ்நாளில் வீடு கட்டி வாழ வேண்டும் என்பதும் குறிக்கோளாக இருக்கும். சிலருக்கு பெரிய பதவியை அடைவதும், விளையாட்டு வீரர்களுக்கு சிறந்த டிராபி பெறுவதும் குறிக்கோளாக உள்ளது. பலருக்கு தங்கள் குடும்பம் அன்பினால் பிணைந்து முன்னேற்றம் அடையவும் அது தொடரவும் வேண்டும் என்பது குறிக்கோள். நாம் பிற்காலத்தில் நிகழ்த்தும் சாதனை அல்லது வெற்றிகளை இப்பொழுதே கண்ணுக்கு தெரியாததை மனதில் நினைத்து உறுதி கொள்வதே குறிக்கோளின் முதல் படியாகும். நமது குறிக்கோளுக்கு ஏற்ற பாதை எது என்பதை முடிவு செய்து பயணிக்க வேண்டும். நமது பயணத்தில் ஆமை நடையா அல்லது முயலின் வேகமா என்பதை விட பயணம் தொடர்ந்து கொண்டு இருப்பதுதான் சிறப்பாகும். ஒவ்வொரு காலத்திலும் நமது குறிக்கோளை நோக்கித்தான் செல்கிறோமா, எந்த நிலையை அடைந்துள்ளோம் என்பதை ஆராய வேண்டும். இப்படி நமது பயணத்தை தொடர்ந்தால் மட்டுமே குறிக்கோளை அடைய முடியும் மற்றும் வாழ்வில் அடுத்த குறிக்கோளுக்கு ஆயத்தம் ஆகலாம். 18ஆம் பெருக்கு அன்று ஒரு வாழ்வின் குறிக்கோளை அமைக்க உறுதி கொள்வோம். அது பன்மடங்கு பெருக வாழ்த்துக்கள். ஜூபோ கேர். சப்ஸ்கிரைப் நவ்.